வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். ரவை எடுத்து வச்சுருக்கிறோம் 1.5 டம்ளரு. லைட்டாக வறுத்து வைக்கிறனால வச்சுக்கலாம், சும்மா லேசாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் சேர்த்திருக்கேங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்தணும், அப்போ தான் கிச்சடி நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கங்க. இப்போ வந்து பட்டை சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வரமிளகா சேர்த்திக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிச்சடி. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கிறோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலேயே காய்ச்சது, அதனால் பார்த்திங்கன்னா காரம் பத்தாது, அதனால் நான் வரமிளகா சேர்த்துனேன். உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் 2 கோலம் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோடய கோலங்கள் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து 1.5 டம்ளர் ரவைனா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுப்பேங்க நான். இந்த காய்க்கு அதுவே போதும். காய் வெந்திருக்கு ஆல்ரெடி பாதி, அதனால் அந்த தண்ணியே போதுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்புமாவுக்கு அந்த ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதம் 4 மாதமே ஆயிருங்க, அப்போ தான் ஒரு கிச்சடி செய்வோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா நெய் தாராளமாக விட்டு செய்வேங்க. இப்போ ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு அப்படியே கிளறணுங்க. கிளறிக்கிட்டு இருக்கிறேன். டக்குன்னு செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இல்லைன்னா அல்லது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு நினச்சா, கிச்சடி சாப்பிடணுன்னு நினச்சா இந்த மாதிரி செய்யலாங்க. கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கிளறணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்படியே கட்டி விழுவாமல் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ ரவையை சேர்த்து கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெறிக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த கிச்சடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நம்மளோட ரெசிபீஸ் பற்றி நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் இது சொல்லி தான் ஆகணுங்க, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செய்கிற மெத்தடு தான் வீடியோவில் கொடுக்க முடியும், டேஸ்ட் சொன்னால் தான் தெரியுங்க, அதனால் சொல்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற கோலம் சேனல் 2 இருக்குது இல்லைங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒட்டாமல் இருக்குங்க, அருமையாக இருக்கும். ஆறுனா கூட நல்லா இருக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. நல்லா இருக்குங்க, அப்படியே சாஃப்டாக தொட்டாவே அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அட்டகாசமான ரவா கிச்சடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.